சிவாய. வணக்கம். கிராமங்களில் அமைந்துள்ள பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் கருவிலி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள பிறவா வரம் அருளும் ஈசனை தரிசனம் செய்யலாம். திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. இத்திருக்கோவிலுக்கு எதிரே யமதீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது. திருக்குளத்தின் நடுவே கங்கையை திருமுடியில் ஏந்திய ஈசனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய. இத்தலத்தின் மூலவர் சர்க்குணேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். அம்பாளின் திருநாமம் சர்வாங்க சுந்தரி. இத்தலத்தின் புராணப் பெயர் திருக்கருவிலி என்பதாகும். கருவிலி என்றால் கர்ப்பவாசம் விலக்கப்படும் ஸ்தலம் என்று பொருள்படும். அதாவது இத்தலத்தில் உறையும் ஈசனை தூய மனதுடன் வழிபடும் பக்தர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம். சர்க்குணன் என்ற அரசன் இத்தலத்தின் இறைவனை பூஜித்து முக்தி பேற்றை அடைந்ததால் இத்தலத்திற்கு சர்க்குணேஸ்வரபுரம் என்று பெயர் வந்ததாக அறியப்படுகிறது. ஓம் நம சிவாய. கோவிலின் நுழைவு வளைவை கடந்து உள்ளே சென்றால் நந்தியம்பெருமான் கோபுர வாயிலை பார்த்தபடி அருள்பாலிக்கின்றார். திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு நடத்தப்பட்டு திருக்கோவில் புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றது. கோவில் கருவறையின் பின்சுவற்றில் மகாவிஷ்ணுவின் சிற்பம் காணப்படுகிறது. இத்தலத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் தொலைவிற்குள் தேவார பாடல் பெற்ற திரு அன்னியூர் என்ற திருக்கோவிலும் திருவிழிமிழலை என்ற திருக்கோவிலும் அமைந்துள்ளது. திருக்கோவிலின் அமைவிடம் பற்றிய தகவல்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தலத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2ஆம் ராஜாதிராஜன் காலத்து கல்வெட்டு இவ்வூரை உய்யங்கொண்டார் வளநாட்டு வெண்ணாட்டு குலத்துங்க சோழ நகராகிய கருவிலி கொட்டிடை என்று குறிப்பிடுகிறது. கும்பகோணத்திற்கு ஆன்மீக சுற்றுலா செல்லும் அன்பர்கள் தேவார பாடல் பெற்ற பல நூற்றாண்டுகள் தொன்மையான இத்தலத்திற்கும் சென்று ஈசனையும் அன்னையையும் வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.